மண்ணில் எத்தனையோ திருக்கோயில்கள் நம்முடைய முன்னோர்களாகிய எத்தனையோ ராஜாக்கள்லாம் பல கோயில்கள் கட்டியிருக்காங்க. பல கோயில்கள் நாம் இன்றும் வழிபாட்டுக்கு நிற்குது. சில கோயில்கள் சிதிலமடைஞ்சு அந்த திருக்கோயிலை காப்பாற்றாம விட்டுட்டாங்க. நம்ம முன்னோர்கள் கொடுத்த மாடு, கண்ணு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு திருக்கோயில் இருந்ததுன்னா இந்த திருக்கோயிலும் நம்மளுடைய சொத்து தான். அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம முன்னோர்கள்ட்ட கட்டிய கோயில் தான். அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுபோல இந்த பகுதியில அடியேன் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு 20 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய லீவான 2 வீலர் எடுத்து சுத்துவோம். மாடம்பாக்கம் சிவன் கோயில் இருந்து இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பொன்மார், வேங்கடமங்கலம், அகரம் கைலாசநாதர், பருவஞ்சேரி சிவன் கோயில், இப்படி எல்லா சிவன் காலையில கிளம்பணும் சாப்பாடு எடுத்துட்டு எல்லா கோயில் அப்பெல்லாம் பார்த்து எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் கோயில், ஈஸ்வரன் கோயில் தவிர மற்ற எல்லாம் வெட்ட வெளியில தான் இருந்தது. மண்டபம் செதிஞ்சிருக்கும், ஒன்று மண்டபம் சாஞ்சிருக்கும், இல்லை ஒன்று மண்டபமே இருக்காது, கல்லெல்லாம் அங்கே பேத்து போட்டிருப்பாங்க. இப்படி இருந்த ஆலயம். இப்படி ஒவ்வொரு ஆலயமாக எடுத்து திருப்பணி செய்து 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 கடைசியா பகவான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா வேங்கடமங்கலத்துல ஒரு கோயில நிறுத்திருக்காரு. சாமிக்கு 1.5 ஏக்கர் இடம் இருக்கு. சதுர ஆவடியார் அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலம். பிரிட்டிஷ் காலத்துல இது சிவன் டெம்பிள் ஏரியான்னு பக்கத்துல இருக்கு. அவர் மாத்திரம்தான் கோவில் இல்லாம வெளியில ஷெட்டில் இருக்காரு. மற்ற எல்லா திருக்கோவிலும் பணி முடிஞ்சு அந்த ஒரு பணியை இன்னும் செய்யணும்னு பகவான் திறமை கொண்டு அப்படி செய்ய வச்சிருக்கார். அது எப்படி நம்ம முன்னோர்கள் அதை விட்டு சென்றார்களோ அதே போல திரும்ப அந்த கோவில் அதே மீட்டெடுக்கணும்ட்டு அந்த புகைப்படத்தை வைத்து அதே போல அதை மீட்டெடுக்கும். பெருமானுக்கு தளம் போடுற அளவுக்கு கல்லை எழுத்தியது பகவான். 1.5 ஏக்கர்ல வேலி போட்டு வச்சிருக்காங்க. கோயில் கட்டுமான பணி நடந்துட்டு நீங்க பிரதோஷ காலத்திலயோ இல்ல வேற ஏதாச்சும் பூஜைகளும் நீங்க சும்மா அப்படி ஃபேமிலியோட சாயந்தரமான அப்படி போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். என்னென்ன அற்புதம், அமாவாசையில பௌர்ணமியில ஒரு நாகம் வந்து பூஜை பண்ணுது. அதை நம்ம அடியாத நிறைய பேர் அதை போட்டோ எடுத்து காட்டிருக்கோம். சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறதாவும் சில பேர் அது தியானத்து மூலமா கண்டு சொல்லிட்டோம். என்ன வேண்டுனாலும் வேண்டுதல் பலிக்கக்கூடிய, ஏன்னா சதுராவடியார் அகத்தியர் தொட்டு பூஜை பண்ணிருக்காரு இல்லையா, அப்ப அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். எப்பவுமே புராதன கோயிலுக்குன்றது தனி சிறப்பு உண்டு. புதுசா கட்டுற கோயில்ன்றது அதுக்கு ஆகம விதிவினா அது இருக்காது, போகாது. அது நம்மளால இனிதான் உருவாக்கணும். இது ஏற்கனவே அங்க உருவேற்றப்பட்டது. அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மற்றற்ற மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேண்டுதல் நிறைவேறும். அதனால இந்த திருக்கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டு வாங்க. அந்த திருக்கோயிலுக்கு கட்டுமான பணிக்கு இங்க பேனர் வச்சிருக்காங்க. விருப்பப்பட்டவங்க ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏதோ ஒண்ணு நம்மளால நம்ம குடும்பத்து பேரை சொல்லி வாழ்வாங்க. இந்த சந்ததியினருக்கு அங்க நிற்கும் அந்த கல்லு. அது 3000 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் நம்ம கொடுக்குற அந்த கல்லுக்கு கொடுக்குற அந்த தொகை அந்த கோயில் அப்படியே நிற்கும். நாமெல்லாம் சொல்லுவார், இன்றுள்ளே நாளையில்லே என் செய்வேன் தோன்றினேன். நம்ம வீடெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டினா 40 வருஷம் தான் ஒரு பில்டிங்கோட ஒர்த்து. ஆனா திருக்கோயில்லாம் அப்படி கிடையாது. 3000 4000 வருஷம்லாம் திருக்கோயில் அப்படியே நிற்கும். அதுக்கு நாமளும் ஒரு ராமருக்கு ஒரு அணில் போல நம்மளால ஒரு சிறு உதவி பண்ணலாம். அடுத்த திருமந்திரத்துக்கு போலாம். இந்த கல்லு வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யானையை கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்லு யானை வந்து அசைஞ்சு சாப்பிடும், இந்த கல்லு அசையாமல் சாப்பிடும். அப்படிதான் எங்களுடைய சாஸ்திரத்துல இருக்கு.